வணக்கம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 6 நாட்கள் தான் இருக்கு. அதனால இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஒரு கழுகு பார்வை ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ பாயிண்ட பூரா மனசுல மட்டும் அப்படியே போக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா படிச்சது அப்படியே நம்மளுக்கு ரிவிஷன் ஆகும். கண்ணை மூடி நீங்க நான் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டாலும் உங்க ஆள் மனசுல போய் இது பதியும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக்கலா பேக்ரவுண்ட், அதாவது இந்திய அரசியலமைப்போட வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியாவை ஆட்சி செய்த ஐரோப்பியர்கள், அதாவது இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பியர்கள் யாராரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆங்கிலேயர்கள் இருந்திருக்காங்க, அப்புறம் போர்ச்சுகீசியர்கள் இருந்திருக்காங்க, டச்சுக்காரர்கள் இருந்திருக்காங்க, டேனியர்கள் இருந்திருக்காங்க, பிரெஞ்சுக்காரர்கள் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதை வரிசைப்படுத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி, இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆங்கிலேயர்களை வரிசைப்படுத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கூட கேள்வி கேட்பாங்க. அதுக்கு கூட நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். சொல்லுங்க பாப்போம். இதான் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இதுதான் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆங்கிலேயர்களை நம்ம வரிசைப்படுத்தி சொல்லியாச்சு. இது அழைச்சாருதான். இதுதான் ஷார்ட்கட். இப்ப நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னா, இப்ப இந்த இந்தியாவுல வணிகம் செய்யறதுல கொஞ்சம் வலுவா இருந்தது யாராரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இருக்காங்க. சோ இந்த ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில சண்டை நடக்குது. இந்திய மன்னர்களை துருப்பு சீட்டா பயன்படுத்துறாங்க. துருப்பு சீட்டா பயன்படுத்திக்கிட்டு கிட்டத்தட்ட டைரக்டா அவங்க மோதிக்காம இந்தியாவுக்குள்ள அவங்க பிளாசி போர் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொண்டு வராங்க. பிளாசி போர், அப்புறம் பக்சார் போர் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வராங்க. அப்புறம் கர்நாடக போர் 3 கொண்டு வராங்க. மைசூர் போர் கொண்டு வராங்க 4. சோ இதெல்லாம் பிளாசி போர், பக்சார் போர், கர்நாடக போர், மைசூர் போர். பிளாசி போர் 1757, பக்சார் போர் 1764, கர்நாடக போர் 3. கர்நாடக போர் எப்பப்ப அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க, நம்மளுக்கு டைம் இல்ல. மைசூர் போர் 4 எப்பப்ப அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4வது மைசூர் போர்ல திப்பு சுல்தான் இறந்து போயிருவாரு. அந்த போருக்கு பேரு மாலவல்லி போர். அடிக்கடி கேள்விகள் கேட்பாங்க. சோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பிரெஞ்சுக்காரர்களை விட விரட்டிட்டு ஆங்கிலேயர்கள் மிகவும் ஆதிக்கம் ஆயிட்டாங்க. சோ ஆங்கிலேயர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு வணிக குழு. ஓகேங்களா? சோ அந்த ஆங்கிலேய வணிக குழு தான் இருக்கு இந்தியால. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வணிக குழு இங்கிலாந்துல ஒரு குத்தகைக்கு விடணுங்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. அதாவது இந்தியாவை லீஸுக்கு எடுக்கிறாங்க. யாரு? ஆங்கிலேய வணிக குழு. அதன்படி லீஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக 1773 ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற ஒண்ணு போடுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். 1773 ஒழுங்குமுறை சட்டம். சோ இதுல ஒரு சில குறைபாடுகள் இருந்துச்சு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. 1784 பிட் இந்திய சட்டம் அப்படிங்கிற ஒண்ணா போடுறாங்க. 1773 ஒழுங்குமுறை சட்டம். இதுல ஒரு சில குறைபாடுகளை தீர்க்கிறதுக்காக 1784 பிட் இந்திய சட்டம் அப்படிங்கிற ஒண்ணு போடுறாங்க. இப்ப நான் கூடுதல் தகவல் சொல்ல போறேன். அதாவது முதல் வங்காள கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இதுக்கு முன்னாடி இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படிதான் வங்காள கவர்னரை கவர்னர் ஜெனரலா போடுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வங்காள கவர்னர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் வங்காள கவர்னர் ராபர்ட் கிளைவ். இந்த சட்டத்தின்படி வங்காள கவர்னருடைய வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒண்ணா உருவாக்குறாங்க. இதை சொல்லிட்டே இருந்தோம், நிறைய சொல்லலாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல. இந்த காலகட்டத்தில் கல்கத்தாவில் 1774 ஒரு உச்ச நீதிமன்றத்தை கூட தொடங்கியிருப்பாங்க. அது முக்கியமானது. ரோஹில்லா போர் நடைபெற்றது 1777, 1774. அது வாரன் ஹேஸ்டிங்ஸ் பீரியட் தான். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம 1784 வந்துருச்சு. இந்த 1773 இருந்து சொல்லுங்க பாப்பா, 20 வருஷம். இப்போ இந்தியாவை யாரு குத்தகைடுறா? இங்கிலாந்து வணிக குழு இங்கிலாந்துக்கு குத்தகைக்கு எடுக்குது. முதல் பட்டய சட்டம், நல்லா வச்சுக்கோங்க. முதல் பட்டய சட்டம் எப்போ அப்படின்னா 1793. இரண்டாவது பட்டய சட்டம் அதுல 20 வருஷம். ரொம்ப பெரிய காண்பு இதெல்லாம் கிடையாது. 1813. அடுத்த பட்டய சட்டம் 1833. அடுத்த பட்டய சட்டம் 1853. 2, 3, 4 4 பட்டய சட்டங்களா போட்டிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு விதமான அந்த பட்டய சட்டத்துல ஒரு முக்கியத்துவங்கள்லாம் இருக்கு.